கால்வாய் சில நாட்களுக்கு மூடப்பட்டால் உலக வர்த்தகம் பாதிக்கப்படும் என்றால் நம்புவீர்களா? ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில் செல்லும் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் தினமும் பயன்படுத்தும் ஒரு குறுகிய கடல் வழி இருக்கிறது. அந்த வழி இல்லாமல் போனால் கப்பல்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கூடுதல் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமான அந்த கடல் வழிதான் சூயஸ் கால்வாய். வணக்கம் நண்பர்களே, இது அரண் டிஃபென்ஸ் தமிழ். இன்றைய காணொளியில் உலக வர்த்தகத்தில் மிக முக்கியமான கடல் வழிகளில் ஒன்றான சூயஸ் கால்வாய் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது சூயஸ் கால்வாய் எங்கே அமைந்துள்ளது, அது எப்படி உருவாக்கப்பட்டது, உலக வர்த்தகத்தில் அதன் முக்கியத்துவம் என்ன, 2021 நடந்த கப்பல் சம்பவம், எதிர்காலத்தில் அதன் பங்கு என்ன போன்றவற்றை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். சூயஸ் கால்வாய் வட ஆப்பிரிக்காவில் இருக்கும் எகிப்து நாட்டில் அமைந்துள்ளது. இந்த கால்வாய் மத்திய தரைக்கடலை மற்றும் சிவப்பு கடலை, அதாவது ஆங்கிலத்தில் ரெட் சீ என்று அழைப்பார்கள், அதனுடன் இணைக்கிறது. இதன் மூலம் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு இடையிலான கடல் போக்குவரத்து மிகவும் வேகமாக நடைபெறுகிறது. இந்த கால்வாயின் மொத்த நீளம் சுமார் 193 கிலோமீட்டர். பாலைவன பகுதியை கடந்து செல்லும் இந்த நீண்ட கால்வாய் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டுமானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எதனால் இந்த சூயஸ் கால்வாய் மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது? சூயஸ் கால்வாய் உருவாக்கப்படுவதற்கு முன்பு ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவிற்கு செல்லும் கப்பல்கள் மிகவும் நீண்ட பாதையை பயன்படுத்த வேண்டியிருந்தது. ஆப்பிரிக்கா கண்டத்தை சுற்றி நல்லாசை முனை, அதாவது ஆங்கிலத்தில் கேப் ஆஃப் குட் ஹோப் என்று அழைப்பார்கள், அதன் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. அந்த பயணம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளமானது. இதனால் பயண நேரமும் செலவும் அதிகமாக இருந்தது. ஆனால் சூயஸ் கால்வாய் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த தூரம் மிகவும் குறைந்தது. அதனால்தான் இன்று உலக வர்த்தகத்தில் சுமார் 12% இந்த கால்வாய் வழியாக நடைபெறுகிறது. சூயஸ் கால்வாய் உருவாக்கும் யோசனை மிகவும் பழமையானது. ஆனால் நவீன கால்வாய் கட்டுமானம் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த தூதர் ஃபெர்டினாண்ட் டி லெசப்ஸ் இந்த திட்டத்தை முன்னெடுத்தார். கட்டுமான பணிகள் 1859ஆம் ஆண்டு தொடங்கி 1869ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உழைத்து இந்த கால்வாயை உருவாக்கினர். அந்த காலத்தில் இது உலகின் மிகப்பெரிய பொறியியல் சாதனைகளில் ஒன்றாக கருதப்பட்டது. உலக வர்த்தகத்தில் சூயஸ் கால்வாயின் பங்கு. இன்றைய உலக பொருளாதாரத்தில் கடல் போக்குவரத்து மிகவும் முக்கியமானது. பல நாடுகளுக்கு இடையில் பரிமாறப்படும் பொருட்களின் பெரும்பாலான பகுதி கப்பல்கள் மூலம்தான் செல்கிறது. எண்ணெய், இயற்கை எரிவாயு, உணவுப் பொருட்கள், தொழில்துறை பொருட்கள் போன்றவை இந்த கால்வாய் வழியாக அனுப்பப்படுகின்றன. ஒரு நாளில் பல பெரிய சரக்கு கப்பல்கள் இந்த கால்வாயை கடந்து செல்கின்றன. இதனால் உலக வர்த்தகத்திற்கு இது ஒரு முக்கிய நரம்பு போல செயல்படுகிறது. 2021ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் செய்திகளில் இடம்பெற்ற ஒரு முக்கிய சம்பவம் நடந்தது. எவர் கிவன் என்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் சூயஸ் கால்வாயில் சிக்கிக்கொண்டது. அந்த கப்பல் கால்வாயின் நடுவில் சிக்கியதால் முழு கால்வாய் போக்குவரத்து சுமார் 6 நாட்கள் நிறுத்தப்பட்டது. இதனால் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் இரு பக்கங்களிலும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. உலக வர்த்தகத்திற்கு தினமும் $1 பில்லியன் அளவில் இழப்பு ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இந்த சம்பவம் சூயஸ் கால்வாய் எவ்வளவு முக்கியமானது என்பதை உலகிற்கு மீண்டும் நினைவூட்டியது. சூயஸ் கால்வாய் வர்த்தகத்திற்கு மட்டுமல்ல, இராணுவ ரீதியிலும் மிகவும் முக்கியமானது. இந்த கால்வாய் வழியாக கடற்படை கப்பல்களும் விரைவாக நகர முடியும். அதனால் இந்த பகுதி பல நாடுகளுக்கு ஒரு முக்கியமான மூலதன இடமாக உள்ளது. வரலாற்றில் பலமுறை இந்த கால்வாய் அரசியல் மற்றும் இராணுவ பதற்றங்களுக்கு காரணமாக இருந்துள்ளது. உலக வர்த்தகம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் சூயஸ் கால்வாயின் முக்கியத்துவமும் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும். எகிப்து அரசு இந்த கால்வாயை விரிவுபடுத்தும் திட்டங்களையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் அதிக கப்பல்கள் வேகமாக செல்லும் வகையில் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. பாலைவனத்தின் நடுவே உருவாக்கப்பட்ட இந்த கால்வாய் இன்று உலக பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பாதையாக உள்ளது. சூயஸ் கால்வாய் இல்லாமல் உலக வர்த்தகம் மிகவும் மெதுவாக இருக்கும். அதனால்தான் இது உலகின் மிக முக்கியமான கடல் சுருக்க வழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். மேலும்
இது போன்ற உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான காணொளிகளுக்கு அரண் டிஃபென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.